ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை அதை பத்தி பார்க்கலாம். ஒழுக்கம் அப்படின்னாலே நல்ல நடத்தை அப்படின்றது குறிக்கும். ஒழுக்கமுடைமைன்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் அப்படின்னா தொழில் பெயர், படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. முறையிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். அர்த்தம் சொல்றாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், பரிந்தோம்பி அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. காக்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று. க இய அப்படின்னு வந்தாலே வியங்கோள் வினைமுற்று. து வந்திருக்கு பரிந்து, தெரிந்து, வந்திருக்கு வினையெச்சம். பரிந்தோம்பி பரிந்து குட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து குட்டல் ஓம்பி. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இனிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரை உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். அதான் குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர், ஒழுக்கம் உடையவரை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மறப்பினும் மொப்பக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்க இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும். கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வினைப்பாட்டு வினைமுற்று. செய்து கெடும் சொல்லுவோம்ல, அதான் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் அப்படின்னா அல் ஈற்று வினைமுற்று. கொளல்னா அல் ஈற்று தொழில் பெயர், அல் ஈற்று தொழில் பெயர் கொளல் அப்படின்னா. இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம். இழிந்த ஆல முடிஞ்சிருக்கு, அப்ப பெயரெச்சம் ஒரு பெயர்ல முடிஞ்சிருக்கு பிறப்பு அப்படின்னு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வே. பொறாமை உடையவரிடம் செல்வம் இருக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. உடையான் அப்படின்னா உடையவன், உடையான் அப்படின்னு வந்தாலே, உடையோர் அப்படின்னு வந்தாலே வினையாளனையும் பெயர். இது ஓமையணி. போல் போன் வந்திருக்கா. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அது போல அப்படின்னு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது ஓமையணி. அது போல. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவு இழுக்கத்தின் எய்தாம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஏதம்னா குற்றம். ஒழுக்கத்துல இருந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றம். இப்ப நம்ம ஒழுக்கம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன துன்பம் வரும் நமக்கு தெரியும். அதை அறிஞ்ச மன வலிமை உடையறவங்க ஒரு சிறு நேரத்துல கூட எந்த துளிலையும் கூட அந்த ஒழுக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா விலக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உறவோர் சொன்னா ஓருன்னு வந்திருக்கும். உடையவன் அவன் அப்படின்னு வந்தா, உடையான் வந்தா வினையாளனையும் பெயர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடிய பழியை அடைவர். எய்துவர்னா அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் இருக்கிறவங்க என்ன அடைவாங்க, மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர், இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன அடைவாங்க, எய்தா பழி, அடையக்கூடிய பழியை அடைவாங்க அப்படின்றது. எய்தா அப்படின்றதுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. நன்றிக்க வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கு விதையாகும். அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். அதான் நன்றிக்கு வித்தாகும். நன்றிக்கு வித்துனா விதை, நன்றிக்கான வித்து விதைந்து நல்லொழுக்கம். தீயொழுக்கம் எப்பயுமே என்ன பண்ணும், துன்பத்தை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லொழுக்கம் தீயொழுக்கம், நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம். அப்போ பண்பு தொகை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை தீய வலிக்கையும் வாயார் சொல்லல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தன் வாயால் என்ன செய்ய மாட்டாங்க, தீமை தரும் சொற்களை பேச மாட்டாங்க. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு அர்த்தம். சொல்லல் அப்படின்னா தொழில் பெயர்.
உலகத்தோடொட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு பொருந்த வாழ்ற கல்வியை கல்லாதவங்க எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் என்னது அறிவில்லாதவர்களே ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தோடு பொருந்தி வாழ்ற கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் அல்லது வாழ்தல். அத உலகத்தோடுனா உயர்ந்தாரோடுன்னு சொல்றாங்க. உலகத்தோடு அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர்கள். கல்வி கத்துக்க விட்டு நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு உயர்ந்தவங்க கிட்ட என்ன பண்ணணும், டீச்சரோ எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லாம நம்மளுக்கு தெரியாத டேட்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ படிச்சவங்க கிட்டயோ உயர்ந்தவங்க கிட்டயோ நம்ம போய் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லது அப்படின்றாங்க. அதாவது உயர்ந்தோடு பொருந்த வாழும் கல்வி. அவங்க கிட்ட போய் நம்ம கல்வியை கல்லாதவங்க எவ்வளவுதான் ஆமா நம்ம படிச்சிருந்தா நம்ம அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட பொருந்தி டீச்சரோ பெரியவங்களோ நம்மளோட படிப்புல பெரியவங்களோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும், கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தோடு ஒட்ட, உலகம்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒல்கள் தான் நடத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்னு சொல்றாங்க. இடிக்கப்பட்டலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தர்றது ஒழுக்கம்தான். அவ்வொழுக்கத்தை என்ன பண்ணணும், உயிரின் மேலானதாக கருதி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எந்த முறையில் 6 ஆண்டு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் என்னது நம்மளுக்கு நல்ல துணை. அந்த ஒழுக்கத்தை கற்பது கடினமா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் வலிக்கு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒரு ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியினர், இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும்னா ஒழுக்கம் இல்லாதவன் இழிகுடியினர் அப்படின்னு சொல்றாங்க. மரப்பினும் மோப்ப கொழலாகும் பார்ப்பான், பிறப்பொழுங்க குன்றை கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வி மறந்தாலும் அவன் மீண்டு கத்துக்கலாம். ஆனா ஒழுக்கம் குறைஞ்சா அவனோட குடிப்பிறப்போட சிறப்பும் என்ன பண்ணும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவன்கிட்ட என்ன இருக்காதுன்னா ஆக்கம்னா செல்வம் இருக்காது. அது போல ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு, ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட என்ன இருக்காது, உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படுற குற்றத்தை நன்கு அரைஞ்ச மனவலிமை மிக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒழுக்கத்துல இருந்து சிறிது என்ன பண்ண மாட்டாங்க, விலக மாட்டாங்க அப்படின்றாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை, இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க, எய்துவர் மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள், இழுக்கம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எய்துவர் எய்தா பழினா அடையக்கூடிய பழியை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்றாங்க. நன்றிக்கான விதை நல்லொழுக்கம் தான். தீய ஒழுக்கம் எப்பயுமே என்ன பண்ணும், இடும்பை தரும்னா துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை, தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோர் தவறையும் தன் வாயால என்ன பண்ண மாட்டாங்க, தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். தீய சொற்களை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அறிவில்லாதவர்களே ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல அருளுடைமை திருக்குறள், கல்வியோட திருக்குறள்லாம் கொடுத்துருக்கேன். டெய்லி ஒரு அதிகாரம் இருக்கும், டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு 1 பார்ட் 5 திருக்குறளோட ஒன்லைனர் கொஸ்டின்ஸும் பிஒய்க்கும் பார்க்கலாம். அதுவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.